ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டார்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட Volkswagen Tiguan 1 லிட்டர் வேரியன்ட் இருக்கு. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கார் ரீசெண்டாக நமக்கு வந்து ஒரு நேஷனல் ரெக்கார்ட் செட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். 4423 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக இதை வந்து நிற்காம ட்ரைவ் பண்ணி இதோட ரிலேபிலிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 1 லிட்டர் இன்ஜினுக்கு வந்து இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ரமணி Volkswagenக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வைஸ் எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 115 bhp அண்ட் 178 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம டிரைவ் அப்போ பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு 1.5 லிட்டர் இன்ஜினும் வருது, 1 லிட்டர் இன்ஜினும் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலில் பட் 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே பெருசாக நமக்கு ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு போல்டான ஸ்டான்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கிரில்ல பார்த்தோம்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ஸ் பார்த்தோம்னா ஃபுல் LED ஹெட்லாம் செட்டப் தான் வருது. டியூல் பேரல் ஹெட்லாம் செட்டப் வந்துருது. அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு LED DRL மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸும் LED தான் வருது. பம்பர் பொசிஷன் ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இருக்குது. க்ரோம் ட்ரீட்மெண்ட்டும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பிளாக்கும் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஹாலஜனில் தான் வரும். ஆனால் அது நமக்கு கார்னரிங் ஃபங்க்ஷன் வந்துருது. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு 2024 டாப் லைன் வேரியன்ட். ஸோ இது வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் நமக்கு வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு 205, 55 or 17 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் டிசைனும் பார்க்கறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது. பாடி கிளாடிங் வந்து நமக்கு காரை சுற்றி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 hours என்டியூரன்ஸ் டைம் அதெல்லாமே நம்ம மீடியாவில் நிறைய பார்த்துருப்போம். ஓவரால் லென்த் பார்த்தோம்னா 4221 mm ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2651 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். டோரில் பார்த்தோம்னா டோர் கீழே ஒரு பிளாக் கலர் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷுவல் பல்கை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இந்த 17 inch வீல்ஸோட இந்த காரை பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த காரில் ரூஃப் ரேல்ஸும் வந்துடும். ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் வந்துருது. பேனரோமிக் வராது. அண்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு லைன் ரன் ஆகுது. ஒரு ஷோல்டர் லைன் ரன் ஆகுது. ரியலில் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் LED டெயில் லேம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. நமக்கு கனெக்டட் LED டெயில் லேம்ப் செட்டப் வந்துருது. அண்ட் இந்த LED பார்த்தோம்னா போர்ஷில் யூஸ் பண்ண அதே டெக்னாலஜியை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நைட்டில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு LED தான் வரும். ஸோ அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அண்ட் ரியலாக நமக்கு டைகன் அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துறாங்க. கீழே பார்த்தோம்னா TSI அப்படிங்கிற பேஜிங் வந்துது. இதே நம்ம 1.5 போட்டோம்னா அது நமக்கு GT அப்படிங்கிற பேஜிங் இருக்கும். பம்பர் பார்த்தோன்னா நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலாக நமக்கு ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்டர் வந்துருது. ஒரு க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரியலாக நமக்கு வாஷர் ஐப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா பார்த்தோன்னா நமக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு 385 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். இந்த சீட்ஸ் வேணாலும் நம்ம 60-40 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பூட் லேம்ப் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஹுக் மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ரெண்டு சைடுமே இது கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எடிஷனாக நமக்கு சப்வூஃபர் வந்துடும். பட் இது வந்து நமக்கு டாப் லைன் வெர்ஷன் தான், சவுண்ட் எடிஷன் கிடையாது. ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா நமக்கு இதில் 195, 65 or 15 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் சேவர் தான். பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலி டைகுனோட டிசைன் பிடிக்கும். குஷாக்கும் இதே டிசைன் தான் இருக்கும். பட் Volkswagen கூட வந்து கிளவராக ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. டோர் ஹேண்டில்ஸில் டோர் வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு டோர் பேட்சில் வந்து இந்த இடத்துல ஒரு ஒயிட்டிஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாக தான் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். அண்ட் இந்த டோர் ஹேண்டில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேட் சில்வரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூல் டோனில் வந்துருது. இன்க்ரெஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு இன்க்ரெஸ். நம்ம ஆல்ரெடி டைகனோட ரிவ்யூ பண்ணிட்டோம். 1.5 லிட்டர் ரிவ்யூ பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கலாம், நான் காற்றுல செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். லெக் ரூம் வந்து நல்லா தாராளமாக இருக்குது. நீ ரூமும் நல்லா தான் இருக்குது. ஃபுட் ரூமும் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்டர்தீ சப்போர்ட்டும் எனக்கிட்ட டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. அண்ட் ரிக்ளைன் ஆங்கிளுமே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹெட் ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு நல்லா அடிக்வேட்டாகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து லேம்பும் வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உனக்கு LED லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டு சைடுமே வந்துடுது. அண்ட் ரியலில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல 2 AC வென்ஸ் கொடுத்துறாங்க. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து நம்ம உட்காரலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் கேபின் வந்து கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குது. நம்ம இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. பட் சீட்ஸ் வந்து சரியான கம்ஃபர்ட் கொடுக்குது கைஸ். அண்ட் இதை பார்த்தோன்னா நமக்கு ஆம்ரெஸ்ட்டில் நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துருது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. தம்ஸ் அப் ஃபார் தட் Volkswagen. அண்ட் Volkswagen அதெல்லாம் பெருசாக காஸ்ட் கண்டிங் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேகசின் ஹோல்டரும் வந்துருது.
ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப். அது நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா இந்த சீட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. இதில் லோட்டஸ்லேயும் நமக்கு இதே சீட்ஸ் தான் வரும், டைகர்லேயும் அதே சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் ஹையராக பொசிஷன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஓஆர்எம்ல வந்துருது. ஸோ இங்கேயுமே நமக்கு ரெக்வஸ்ட் சென்சார் 2 சைடுமே கொடுத்துறாங்க. பேசஞ்சர் சைடுக்கும் வந்துடும், டிரைவர் சைடுக்கும் கொடுத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. டோர் லாக்கிங் அண்ட் லாக்கிங்க்கு நமக்கு இந்த இடத்துல டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இப்போ எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு 8-வே பவர் அட்ஜஸ்டட் டிரைவர் சீட் வந்துருது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஹெட்லாம்ப்க்கான ஸ்டாக்ஸ் நமக்கு Volkswagen ஸ்கோடாவில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாங் லேம்ப்ஸும் நமக்கு இதிலே தான் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஹெட்லாம்ப் லெவலரும் இந்த இடத்துல வந்துருது. அப்புறம் நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். நல்லா ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்துருது. இதில் நமக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. நம்ம ஃபர்ஸ்ட் காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆடி காசில் வர மாதிரி நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக் சேஞ்ச் பண்ணது நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெகக்னிஷனுக்கான ஒரு பட்டனும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோம்னா நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் இருக்கு 2 அட்ஜஸ்ட்டுமே வந்துருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஈஸியாக ஒரு டிராயிங் பொசிஷன் வந்துடலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே தான் வருது. அண்ட் இதில் வேணால் நம்ம வியூவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர் வர மாதிரி ஒரு வியூ இருந்தது, அண்ட் டாக்கோமீட்டர் வர மாதிரி ஒரு வியூ கொடுத்துட்றாங்க. அண்ட் நம்ம ப்ரௌஸ் பண்ணோம்னா அதில் வந்து நமக்கு செட்டிங்ஸ் வந்துருது, நோ டிஸ்பிளே, டிரைவிங் டேட்டாக்குள்ளே போனோம்னா நம்ம யூஸ்வலாக டிரைவிங் டேட்டா இதெல்லாம் வருமோ அதெல்லாம் சென்டரில் வந்துடும். அண்ட் இது தவிர நமக்கு இக்கானமி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணால் அது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு 19.89 அந்த ரேஞ்சில் ஃபியூல் கிளைம் பண்ணுறாங்க, ஃபியூல் எக்கானமி. அண்ட் ஆவரேஜ் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஸ்பீட். ஸோ ஸ்பீட் மட்டும் காமிக்கிற மாதிரி வேணும்னாலும் நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் கியர் டிஸ்பிளே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஒரு ப்ளூ கலர் பேக்லெட்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்துருது. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு ஓடோமீட்டர் கொடுத்துறாங்க. நமக்கு ஃபியூல் மீட்டர் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. டெம்பரேச்சர் மீட்டர் லெஃப்ட் சைடில் வந்துருது. அண்ட் அந்த டாக்கோமீட்டர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு பர்சனலி ப்ளூ கலர் பிடிக்கும், அதனால் ப்ளூ கலரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு டைமும் காமிச்சிட்ருக்கு. 9.9 km/லிட்டர் காமிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ஐடியலிங்கில் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃபியூல் எக்கானமி வருது. நம்ம ட்ரைவ் பண்ணால் நல்ல ஒரு ஃபியூல் எக்கானமி கொடுக்கும். 10.1 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துறாங்க. இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஃபோன் இருக்குது. ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அண்ட் இதில் நமக்கு ஆப்ஸும் கொடுத்துருந்தாங்க. நம்ம 2023 ட்ரைவ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தோன்னா நமக்கு ஆப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போவும் இருக்கான்னு பார்த்துடலாம். இதுலேயுமே நமக்கு VW Play ஆப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நம்ம என்ன லாகின் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது, பெருசாக ப்ராப்ளம் இல்லை. இது பார்த்தோன்னா நமக்கு அந்த டிரைவிங் டேட்டா எல்லாமே வந்துடுது. செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு இதில் வந்து குவிக் செட்டிங்ஸ் வந்துடும். ஸ்க்ரீன் ஆஃப், ஆடியோ கனெக்ட், ப்ரொஃபைல், லைட்ஸ் கொடுத்துறாங்க. லைட்ஸில் போயிட்டோம்னா நமக்கு இது பார்த்தோன்னா நமக்கு இன்டென்சிட்டி கண்ட்ரோல் பண்ண மாதிரி நினைக்கிறேன். ஃபுட்வேர் லைட்டிங் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்ம மார்னிங் டைமில் இருக்கிறதுனால நம்ம அது பெருசாக பார்க்க முடியல. நான் நைட் டைமில் ஃபுட்டேஜ் கிடைச்சா அது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் பிரைட்னஸும் நம்ம வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு. வேணாம்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆயிரும். திரும்ப நம்ம வேணால் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா மறுபடியும் ஆன் ஆயிரும். ஸோ நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுக்குறாங்க. வென்டிலேட்டட் சீட்ஸும் இந்த கார் நமக்கு வந்துடும். அதில் ஒரு 2 ஃபேன் ஸ்பீட் கொடுக்குறாங்க. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டமும் நமக்கு இதில் வந்துடுது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வந்துடுது. ஸோ அதை இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடுது. 1 லிட்டருமே நமக்கு 6 ஸ்பீட் தான், 1.5 லிட்டருமே நமக்கு 6 ஸ்பீட் தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட கீ. ஸோ இதில் நமக்கு லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃப்ளிப் கீயும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் நம்ம பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து தனியாக அந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க கீ வைக்கிறதுக்குன்னு. அண்ட் டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது. ஸோ நம்ம ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் கிரே கலர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லோவர் ஆஃப் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெய்ஜ் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இருக்குது. ஒரு கிளாஸ் கிரே கலர் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் கூலிங் ஃபங்க்ஷனும் வந்துடும். நல்ல டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காரில் நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது. ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் கொடுத்துட்றாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் லைட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல LED லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இது ரியர்லையுமே இருந்துச்சு, இந்த இடத்துலையும் கொடுத்துட்றாங்க.
ஆட்டோ டிமிங் IRVM இந்த கார் நமக்கு வந்துடும். ஒரு ஃப்ரேம்லெஸ் மாதிரியான ஒரு டிசைனில் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே நமக்கு எலக்ட்ரிக் சீட் ஃபங்க்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயில் நீங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம அந்த Volkswagen Tiguan 1 லிட்டர் டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின். இது நமக்கு மேக்ஸிமம் 114 bhp அண்ட் 178 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பெர்ஃபார்மன்ஸாக எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஹைவேஸ் போயிட்டு பார்த்துலாம். டேரெக்டாகவே நம்ம ஹைவேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இது 1 லிட்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய காருக்கு 1 லிட்டர் இன்ஜின் பத்துமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கியரில் கிட்டத்தட்ட 5000 RPM வரைக்கும் ரெப் பண்ணோம். ஒரு 40 வரைக்கும் போச்சு. அவ்வளோதான், நம்ம 80 ரீச் ஆகிட்டோம். 4th கியர்லேயே நம்ம பாஸ்ட் 100 போகலாம். 3rd கியர்லேயே போகலாம். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது கண்டிப்பாக இந்த 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின். ஸோ இதே இன்ஜின் நமக்கு வந்து வேர்டஸ்லேயும் வரும். அதுலேயுமே நம்ம ட்ரைவ் பண்ணி நான் தெளிவாக ஒரு ரிவ்யூ சொல்லியிருப்பேன். ஸோ நல்லா அடிக்குவேட்டான ஒரு பவர் இருக்கும் லோ எண்டில். நம்ம அந்த ஒரு 2000 RPM தாண்டிட்டோம்னா நமக்கு பவர் வந்து நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸில் இருக்கும். ஸோ இது டாப் லைன் அப்படிங்கிறதுனால நமக்கு 17 inch அலாய் வீல்ஸ் வரும். இதே நம்ம ஹை லைன்லாம் போயிட்டோம்னா நமக்கு அதில் 16 inch அலாய் வீல் வரும். அது வந்து கொஞ்சம் சைஸ் சின்னது அப்படிங்கிறதுனால ரைட் குவாலிட்டி இதை விட அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுலேயுமே நல்லா தான் இருக்குது, பெருசாக அது நமக்கு உள்ள ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு பிக்கப் கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் சேஞ்செலாம் பண்ணுறப்போ நமக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நம்ம ரொம்ப ஹையரான RPMs எடுத்துகிட்டு போகிறப்போ மட்டும் நமக்கு அந்த இன்ஜின் நாய்ஸ் லைட்டாக உள்ளே கேட்குது. அது 3 சிலிண்டர் இன்ஜினோட ஒரு நேச்சரே அதுதான். பட் நல்லாவே கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பலாம் அது நம்மளை பாதரிங்காக இல்லை. ஓகே, ஒரு சவுண்டு இன்ஜின் சவுண்ட் லைட்டாக நமக்கு ஒரு ஃபீல் ஆகுற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. அதுவுமே நம்ம கொஞ்சம் கீனாக நோட் பண்ணால் தான் வரும். மிச்சப்படி அது நமக்கு பெருசாக பாதரிங்காக இருக்காது. அண்ட் நம்ம விசிபிலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏபிஎஸ்லாம் நல்லா தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறது பெருசாக நமக்கு எந்த இடத்துலையுமே கிரியேட் ஆகலை. நமக்கு ORMs நல்லா சங்கியாக தான் இருக்குது. இப்போ பாருங்க, 5th கியரில் நான் போட்டிருந்தேன். ஒரு 50 பக்கமாக இருந்து புல் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே கிராஜுவலாக புல் பண்ணுது. பட் கியர் வந்து தட்டல. ஸோ நல்லா ட்ராக்டபிளாக தான் இருக்கு. பாருங்க, நான் ப்ரெஸ் பண்ணேன், அப்படியே மைல்டாக ப்ரெஸ் பண்ணேன். அவ்வளோதான். அது அந்த பவர் பேண்ட்குள்ளே வந்துச்சுனாலே போதும், டக்குன்னு நமக்கு அந்த பவர் கிடைக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஸ்டியரிங் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நம்ம அந்த ஸ்டியரிங் கேலிப்ரேஷன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்லா நம்ம கூட கனெக்டடாக இருக்குது. ஒரு குயிக்கான ஒரு டைரக்ஷன் சேஞ்ச், ஒரு லெஃப்ட் கார்னர், நம்ம எங்கே பாயிண்ட் பண்ணுறோமோ அங்கே போகுது. ஸோ ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் நம்ம கட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நினைக்கிறோம் ஸ்டியரிங் இன்புட் கொடுக்குறோம், டக்குன்னு திரும்புது. அதே மாதிரி நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அதெல்லாம் கார் வந்து அப்படியே பக்காவாக கேட்குது. நல்லா ஃபன் கொடுக்குது. டிரைவிங் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இதுலேயுமே நமக்கு 1.5 லிட்டர் இன்ஜின் இருக்குது. அது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் ஆட் பண்ணுறேன். அந்த ஒரு ஃபுல் ரிவ்யூமே பண்ணியிருப்போம். பட் அது 2023 வேரியன்ட், இது வந்து 2024 வேரியன்ட். ஸோ அதில் வந்து அந்த 1.5 லிட்டர் இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அண்ட் Volkswagenல பார்த்தோன்னா நமக்கு ஃப்ளாட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம 4th கியரில் இருக்கோம், கிட்டத்தட்ட 40 பக்கமாக இருக்குது. இப்போ வந்து நான் எக்ஸிலேட்டரில் சுத்தமாக காலே வைக்கல. இப்போ பாருங்க, நான் RPM வந்து டவுன் ஆயிடுச்சு. இப்போ அதுவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து மெயின்டைன் ஆயிடுச்சு. அந்த 900 RPM பக்கமாக மெயின்டைன் ஆயிடுச்சு. அதுவே தான் புல் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு வண்டியில் போனோம்னா, அதாவது 4th கியரில் போட்டு இது ஒரு இன்க்ளைன் தான். இன்க்ளைனில் வந்து இந்த மாதிரி வேறு வண்டியில் போனோம்னா அது கியர் தட்டி நம்மளை வந்து ஒரு கியர் டவுன் பண்ண சொல்லும்.
இதில் ஃப்ளாட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணோம்னா நமக்கு ஒரு டார்க் அசிஸ்ட் பண்ணும். ஸோ அது மூலியமாகவே அது வந்து அந்த டார்க்கை கொடுத்து வண்டியை ரைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு கியர் வந்து ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்காது. ஸோ அது வந்து சிட்டிக்குள்ளே வந்து உண்மையிலே ஒரு பூன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் இதை பற்றி நான் யாருமே சொல்லியும் நான் கேள்விப்படல. பட் ஆனால் சீரியஸ்லி Volkswagen வந்து இந்த இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் Volkswagen Virtus 1 லிட்டர்லேயே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் அதை வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும், ABCD கொடுத்துறாங்க, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வந்துடுது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்தது. அந்த 2000 RPM தாண்டிடுச்சுன்னா இது வந்து 1 லிட்டர் மாதிரியே தெரில கைஸ். நல்ல ஒரு பவர் இருக்குது. இது வந்து எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் மோசமான ரோட் தான், அதாவது கொஞ்சம் மோசமான எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் தான், கொஞ்சம் தூக்கி போடும். சேலமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த குரங்கு சாவடியிலேருந்து அடுத்த ABR ரவுண்டானா அந்த பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். ஓகே தான், சஸ்பென்ஷன் வந்து பயங்கர மெச்சூர்டாக இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளாட் டார்க் பார்த்தோம்னா நம்ம எந்த கியரில் இருந்தாலும் சரி, எந்த ஸ்பீடில் இருந்தாலும் சரி, அது வந்து ஒர்க் ஆகும். ஒரு குறிப்பிட்ட RPM நம்ம தாண்டி கீழே வந்து ரெவ் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் கியர் டவுன் பண்ணி நம்மளை வந்து அந்த புஷ் பண்ண சொல்லாது. ஸோ அதே கியர்லேயே மெயின்டைன் ஆகி அதுவே ஒரு டார்க்கை கொடுத்து வண்டியை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் குளோபல் என்கேப்பில் பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிடுச்சு. நல்ல ஒரு சேஃபான கார் தான். Virtusம் சரி, நமக்கு இந்த டைகனும் சரி. கேபின் வந்து செம்ம காமாக இருக்குது. 70 பக்கமாக தான் க்ரூஸ் பண்ணுறோம். எனக்கு 4th கியரே வந்து போதுமாக தெரியுது. ஸோ நான் பெருசாக இப்போ டவுன் ஷிஃப்ட் பண்ணி கூட அப் ஷிஃப்ட் பண்ணல. அப்படியே ஜஸ்ட் இப்போ 45 பக்கமாக இருக்கா, நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணேன்னா திரும்ப அந்த ஒரு 2 செகண்ட்ஸ் தாண்டின உடனே நமக்கு அந்த பவர் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருது. கியர் தட்டல, முக்கியமாக அதுதான் ஒரு நல்ல விஷயம். நல்லா ட்ராக்டபுளாக இருக்குது இன்ஜின். மைலேஜ் வைஸ் பார்த்தோன்னா எனக்கு 19.8589 அந்த கிலோமீட்டர் பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னாலும் ஒரு செடேட்டிவான டிரைவ்ஸில் 1 லிட்டர் இன்ஜின் தான் நல்ல மைலேஜ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஒரு 19-20 பக்கமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணுறதே 19.89 தான். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு ரேஷாக ட்ரைவ் பண்ணோம்னா நமக்கு ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 12 to 16, 17 நம்ம ஆவரேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைலும் கூட. 1 லிட்டர் மாதிரியே இல்லை. நல்ல ஒரு பவர், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ பவருக்கும் அந்த சிலிண்டர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் வைப்ரேஷன்ஸை வந்து நல்லா கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. சுத்தமாகவே எனக்கு ஸ்டியரிங்லாம் பெருசாக வைப்ஸ் ஃபீல் ஆகலை. பெடல்ஸ்லேயும் எனக்கு பெருசாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகிற மாதிரி இல்லை. சீட்ஸுமே நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2024 பார்த்தோன்னா நமக்கு எலக்ட்ரிக் சீட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது தவிர அப்டேட் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு சவுண்ட் எடிஷன் வரும். சவுண்ட் எடிஷனில் பார்த்தோன்னா நமக்கு அடிஷ்னலாக சப்வூஃபர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ரூஃப்க்கு வந்து ஒயிட் கலர் ரூஃப் வரும். இப்போ நம்ம இந்த ஹேண்ட்லிங் டெஸ்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக Volkswagen வச்சுட்டு ஒரு ஹேண்ட்லிங் டெஸ்ட் இல்லைன்னா எப்படி? நம்ம சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் வந்திருக்கோம். 80ல் போயிட்டுருக்கு. 65ல் இந்த கார்னர் எடுத்துகிட்ருக்கேன். சரியான கம்போஸ்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு நான் எதாவது கரெக்ஷன் கொடுத்தனான்னு பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்குது கைஸ் வண்டி. 1 லிட்டரே இந்த போடுது. 1.5 வந்து இன்னும் தரமாக இருக்கும். அதையுமே நம்ம இதே பிரிட்ஜில் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கூட நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கல. இதில் 76, 77. சரியான கம்போஷர், சரியான ஸ்டெபிலிட்டி, சரியான கனெக்டிவிட்டி. ஸோ ஆஸ் நம்ம ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ண ரைடு இன்னுமே அப்சர்வன்ட் ஆயிடுது. எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ்லாம் சுத்தமாக உள்ள ஃபீல் ஆகல. 120 பக்கமாக வந்தோம். ஸ்பீட் வார்னிங்.
இன்சுலேஷன் நல்லா தான் இருக்குது. சில காசுலாம் நம்ம 100, 110 தாண்டினாலே நமக்கு வந்து அந்த வின் நாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். இதில் பெருசாக நமக்கு அந்த ஏபிஎல்ஆர்லேருந்துலாம் உள்ள ஃபில்டர் ஆகலை. ஸோ 6th கியரில் ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு ஒரு ரொம்ப லோவர் ஸ்பீட்ஸில் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்குது. ஆனால் ட்ராக்டபுளாக தான் இருக்குது. அந்த ஆர்பிஎம் ஏறிடுச்சுன்னா நமக்கு பவரும் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடுது. ரைட் கார்னர் அண்ட் ஒரு டைரக்ஷன் சேஞ்ச். நைஸ் நைஸ் நைஸ். பிரேக்ஸ் ஷார்ப்பாக தான் இருக்குது. பெருசாலாம் பிரேக் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணி பார்க்கலாம். நல்ல கான்ஃபிடென்ட்டாக தான் கைஸ் இருக்குது. லைட்டாக மேலே வச்சாலே நல்ல சென்சிட்டிவாக தான் இருக்குது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm கொடுத்துருக்காங்க. அடிக்குவேட் தான். ரொம்ப 190, 200லாம் கொடுத்தாலும் நமக்கு ஹைவேஸில் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப 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 அடிவாகும். இது அடிக்குவேட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெபிலிட்டியும் நல்லா டாப் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 1 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜினை வச்சுட்டு நீங்கள் 1.5 MPI வந்து அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம். அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் வாரண்டி வைஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் 4 years or 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. இப்போ லெஃப்ட் கார்னர் வருது. கார்னரை வந்து 120ல் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டெபிலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது. என்னதான் எஸ்யூவியாக இருந்தாலுமே ஸ்டெபிலிட்டியை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. 130 வந்துட்டோம். எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ். நைஸ் 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 நைஸ். இதுலேயுமே நமக்கு அந்த 17 inch வீல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு மைல்டாக அந்த க்ராஸ் பண்ணுறோங்கிற ஃபீல் நமக்கு கிடைக்குது. 16 inch வீல்ஸாக இருந்தால் இன்னுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த டாப் லைன் வேரியண்ட் எலக்ட்ரிக் சீட்ஸோட 20.45 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். எலக்ட்ரிக் சீட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து 20.18 lakhs வருது. இதுவே நம்ம சவுண்ட் எடிஷன் போயிட்டோம்னா நமக்கு 20.70 lakhs வருது. இது எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம்னா. சவுண்ட் எடிஷனாக நமக்கு டியூல் டோன் வரும், சப்வூஃபர் ஆட் பண்ணியிருப்பாங்க. பிரேக்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சின்ன சின்ன விஷயமும் கூட நமக்கு ஃபோக்ஸ்வேகன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஓஆர்எம்ல இண்டிகேட்டர் வெளியே தான் எரியுதா இல்லையா நமக்கு தெரியும். பட் இதில் வந்து உள் சைடுமே ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து எரியாது, நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஆப்வியஸ்லி நமக்கு சவுண்ட் கேட்க போது தேவையில்ல, பட் கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு கம்மின்னு கூட இல்லை. அடிக்குவேட்டாக இருந்தாலுமே அடிக்குவேட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் ஆல்சோ மைலேஜ் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு இந்த 1 லிட்டர் வேரியன்ட் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து பியூரான பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு 1.5 போயிருங்க. அது ஒரு மேட் மிஷின் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ வந்து செக்மெண்ட்டில் இதை விட பவர் அதிகமாக கொடுக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்துருச்சு. 1.5 TGDI வந்துருச்சு. அது 160 bhp ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஹேண்ட்லிங்கும் வந்து நமக்கு இதில் பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் அந்த பவர் இருந்தாலும் நமக்கு அந்த ஹேண்ட்லிங்கும் சேர்ந்து நமக்கு அந்த கம்பைண்டாக வரும்போது தான் நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம அந்த பவரை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஹேண்ட்லிங் தான். ஸோ நீங்கள் இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் ஒரு கார் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த கிமிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் வேண்டாம், பெருசாக வேண்டாம். ஸோ இதில் வந்து நமக்கு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகும். லைக் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வராது, அண்ட் பேனராமிக் சன்ரூஃப், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் மிஸ் ஆகும். பட் உங்களுக்கு வந்து இந்த டிரைவர் ஃபோக்கஸ்டாக ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா
இந்த Volkswagen Tiguan உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் இந்த டைகூன் பார்த்தோன்னா நமக்கு ரீசெண்டாக நேஷ்னல் ரெக்கார்டு வந்து ஹோல்ட் பண்ணிருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம பெரிய மீடியாஸ்லாம் வந்து கூப்பிட்டு ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. 24 hours என்டியூரன்ஸ் ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்தே நமக்கு வந்து Volkswagenோட ரிலையபிலிட்டி இந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னு மொத்த இண்டஸ்ட்ரியுமே திரும்பி பார்க்க வச்சுது. கிட்டத்தட்ட 4423 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக அவங்க வந்து ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க 24 hours. அப்பப்போ நம்ம ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன ஸ்டாப் எடுத்துகிட்டு டக்குன்னு அதை ட்ரைவ் பண்ணிட்டே இருந்தாங்க நான் ஸ்டாப்பாக. ஸோ இதிலேருந்து ரிலையபிலிட்டிலையும் நாங்கள் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிறத வந்து Volkswagen ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணலாம். இதுதாங்க இந்த Volkswagen Tiguan 1 liter டாப் லைன் வேரியண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care. Bye bye and drive safe.